வணக்கம். பாண்டிய மன்னனுக்கு அருகில் திருஞான சம்பந்தர் ஒரு பொன்னாலான ஆசனத்தில் பிரகாசத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சமண முனிவர்கள் கடும் கோபத்துடன் அவரை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ராணியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் கவலையோடு நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அரண்மனையைச் சேர்ந்தவர்கள் பணியாளர்கள் கவலையோடு சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் மன்னன் திருஞான சம்பந்தரிடம் கேட்கிறார், நீங்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்கிறார். உடனே திருஞான சம்பந்தர் சீர்காழியினுடைய 12 பெயர்கள் வரிசையாக வரும்படியாக ஒரு அழகான பதிகத்தை பாடி அருள்கிறார். இவர் இவ்வாறு இந்த பதிகம் பாடின உடனே அந்த சமண முனிவர்களுக்கெல்லாம் இன்னும் கோபம் வருது. கடும் கோபத்துடன் திருஞான சம்பந்தரை சூழ்ந்து கொள்கிறார்கள். சூழ்ந்து கொண்டு தங்களுடைய சமய கருத்துக்களை வேகமாக கூற ஆரம்பிக்கிறார்கள். இப்படியாக ஒரு சந்தடி மிகுந்த சூழ்நிலையை உண்டாக்கி விடுகிறார்கள். அந்த திருஞான சம்பந்தரை சூழ்ந்து கொண்டு தங்களுடைய சமய கோட்பாடுகளை வேகமாக கூற ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது ராணியாருக்கு ஒரு சிறு கவலை வருகிறது. அவர் உடனே மன்னனை நோக்கி, மன்னா, முதலில் தங்களுடைய வெப்பு நோய் திருஞான சம்பந்தரால் சரி செய்யப்படட்டும். அதற்கு பிறகு இந்த முனிவர்களுக்கு கூறுவதற்கு ஏதேனும் வாது இருந்தால் கூறட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மன்னருக்கு உடம்பு சரியில்லாதப்போ இது மாதிரியான ஒரு சந்தடி அங்கே உருவாகிறதுல ராணியாருக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவங்க மன்னன்ட்டு அது மாதிரி சொல்கிறாங்க. உடனே மன்னன் சொல்கிறார், முனிவர்களே, கடுமையான வெப்பு நோயினால் இப்போது நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வாது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய வெப்பு நோயை யார் தீர்த்து வைக்கிறார்களோ அவர்களுடைய பக்கத்தின் சார்பில் நான் இருப்பேன். அவர்களுடைய வாதத்தில் இருக்கும் உண்மைத்தன்மையை நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஏற்கனவே இந்த வெப்பு நோயை தீர்க்க முயன்று உங்களால் முடியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இன்னொரு முறை முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறார். யார் இந்த நோயை தீர்க்கிறீர்களோ நிச்சயமாக அவர்களின் பக்கத்தில் இருக்கும் உண்மைத்தன்மையை நான் அறிந்து கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உடனே இந்த சமண முனிவர்களுக்கு வேறு வழி இல்லை. சரி, உடன்படுறாங்க. உன்னுடைய இடது பக்கத்தின் நோயை நாங்கள் தீர்க்கிறோம், வலது பக்கத்தின் நோயை அந்த திருஞான சம்பந்தர் தீர்க்கட்டும், பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுடைய இடது பக்கத்தில் தங்கள் மயிர்பீலிகளை கொண்டு திரும்பவும் தடவி மந்திரங்கள் ஓத ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது திரும்பவும் அந்த மயிர்பீலிகள் எல்லாம் எரிகிறது. அவர்களின் மந்திரங்கள் பலிக்க மாட்டேன் என்கிறது. மன்னனுக்கு திரும்பவும் அந்த வெப்புனை அதிகமாகிவிட்டது. இப்படியாக ஒரு சூழ்நிலை. அந்த இடது பக்கத்தை அவர்களால் சரி செய்ய முடியவில்லை. உடனே மன்னன் குறிப்பறிந்து இவர்களால் முடியவில்லை என்று அறிந்து திருஞான சம்பந்த சுவாமிகளை அப்படியே நோக்குகிறார். உடனே அவருக்கும் புரிகிறது. மன்னன் குறிப்பு அறிந்து அவர் உடனே திருநீற்றை எடுத்து மந்திரமாவது நீரு அப்படி என்ற ஒரு அருமையான பதிகத்தை பாடி மன்னனின் வலதுபுறத்தில் அந்த திருநீற்றை பூசுகிறார். அவர் அவ்வாறு திருநீர் பூச 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 அந்த மன்னனின் வலதுபுறத்தில் இருந்த வெப்புநோய் படிப்படியாக குறைந்து முற்றிலுமாக நீங்கி விடுகிறது. மன்னன் ஆச்சரியத்தோடு சொல்கிறார், என்னுடைய வலப்பக்கத்தில் இருந்த வெப்புநோய் சுத்தமாக நீங்கிவிட்டது. ஒரு பொய்கையில் குளித்தது போன்ற ஒரு உணர்வு, அத்தனை குளுமை என்னுடைய வலது பாகத்தில் நிலவுகிறது. இடது பாகத்தில் கடுமையான வெப்பம். இப்படியாக ஒரு உடல்நிலையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் கடும் வெப்பம், இன்னொரு பக்கம் நல்ல குளிர்ச்சி, அருமையான குளிர்ச்சி. ஒரு பக்கம் நஞ்சு, இன்னொரு பக்கம் அமிர்தம். இது மாதிரி ஒரு நிலைமையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்னோட வாழ்க்கையில். அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வலது பக்கத்தில் ஒரு திருநீர் பூச 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 இந்த வலது பக்கத்தில் இருந்த வெம்மை பூராவும் இடது பக்கத்துக்கு போயிடுறது. இடது பக்கத்துக்கு போய் அந்த சமண முனிவர்களால் அந்த மன்னனோட இடது பக்கத்துக்கு பக்கத்திலேயே நிற்க முடியல, அவங்க தள்ளி போயிடுறாங்க. அப்படியாக ஒரு சூழ்நிலை. மன்னன் ஆச்சரியத்தில் மூழ்கி போகிறார். அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரே பிரமிப்பு. மன்னன் சொல்கிறார், என்னுடைய வலது பக்கத்தில் அத்தனை குளுமை, இடது பக்கத்தில் அத்தனை வெம்மை, இது போன்ற ஒரு சூழ்நிலையை நான், ஒரு உடல்நிலையை நான் இதுவரைக்கும் அனுபவித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தரை பார்த்து கும்பிடுறார். இந்த சமண முனிவர்கள்லாம் தள்ளி போயிடுறாங்க, அங்கேயே இருக்க முடியல. உடனே மன்னன் சொல்றார், சுவாமிகளே, என்னுடைய இந்த இன்னொரு பக்கத்தில் இருக்கிற இந்த நோவையும்
நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறார். உடனே சுவாமிகள் திருநீரை எடுத்து பூசி அவருடைய நோயை முழுமையாக குணப்படுத்துகிறார். மன்னனுக்கு இருந்த வெப்புநோய் போன இடம் தெரியவில்லை. அத்தனை குளிர்ச்சி உடம்பில். ஸோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவர் பார்த்ததே இல்லை. உடனடியாக அந்த வலது பக்கத்தில் இருந்த வெப்பம் இடது பக்கத்துக்கு போகிறது. அந்த பக்கத்தில் தாங்க முடியாத வெப்பம் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில தான் அவர் சுவாமிகளை பார்த்து சொல்றார், சுவாமிகளை என்னால் தாங்க முடியல, என்னை சரி பண்ணிடுங்க, இந்த இடது பக்கத்தில் இருக்கிற அந்த வெம்மை நோயையும் நீங்கள் தான் தீர்க்க வேணும்னு உடனே அவர் உடனே திருநீர் எடுத்து உடம்பு பூரா பூசி அந்த வெப்பு நோயை மன்னனிடமிருந்து முழுமையாக நீக்கி விடுகிறார். உடனே மன்னன் சமண முனிவர்களை பார்த்து சொல்கிறார், சமண முனிவர்களே, நீங்கள் தோற்றீர்கள், வாதில் நீங்கள் தோற்றீர்கள், உங்களால் என்னுடைய வெப்பு நோயை சரி செய்ய முடியவில்லை, அதனால் நீங்கள் இந்த வாதத்தில் தோற்றீர்கள் அப்படின்னு சொல்றார். திருஞான சம்பந்த சுவாமிகளை பார்த்து வணங்கி ரொம்ப சந்தோஷத்தோட அவரை நமஸ்கரிக்கிறார். என்னுடைய நோயை தீர்க்க வந்த மகான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்குறார். அப்போ அந்த சமண முனிவர்கள்லாம் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள கூடி பேசிக்கிறாங்க. சரி, இது இப்படியாக முடிந்தது, நம்மளோட சமயத்தை திரும்பி நிலைநாட்ட வேண்டும் அப்படி என்று சொன்னால் நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசி சொல்றாங்க, இல்லை மன்னா, நாங்கள் எல்லோரும் காணும்படியாக எங்கள் சமயத்தின் வாதத்தை நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மன்னன் கேட்கிறார், அது என்ன, உங்களால தான் முடியலையே, நீங்க தோத்து போயிட்டீங்க, திரும்பி என்ன வாதம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த முனிவர்கள்லாம் சொல்றாங்க, நீ இப்ப கேட்ட இல்லையா, என்ன வாது அப்படின்னு கேட்ட இல்லையா, அந்த என்ன வாதுங்கிறதையே நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒரு கேள்வியா. எங்க சமயத்தோட உண்மை நிலைமையை நாங்கள் எழுதுறோம் ஒரு ஓலையில, அதோ அந்த சிறுவன் இருக்கிறாரே அவரும் எழுதட்டும். நாங்கள் இருவரும் எங்கள் சமயத்தின் கோட்பாடுகளை, உண்மைத்தன்மையை அந்த ஓலையில் எழுதி தீயில் இடுகிறோம். அந்த தீயில் எந்த ஓலை வெந்து போகாமல் இருக்கிறதோ அவர்களே வாதத்தில் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது, இது திரும்பவும் எதுக்கு இப்படி ஒரு பரீட்சை அப்படிங்கிறார் மன்னன். உடனே சுவாமிகள் குறுக்கிட்டு, இல்லை மன்னா, அவர்கள் சொல்வது சரிதான், அப்படியே செய்வோம், அவர்கள் சொல்லும்படியே செய்வோம். நானும் என்னுடைய சமயத்தின் கோட்பாடுகளை எழுதுகிறேன், அவங்களும் எழுதட்டும், அந்த 2 ஓலைகளையும் தீயில் இடுவோம். அதில் எந்த ஓலை கருகி போகாமல் இருக்கிறதோ அவர்களே வாதில் வென்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே? சரி, அனல்வாதம், இதற்கு பேர் அனல்வாதம்னு பேர், பண்ணலாம் அப்படிங்கிறார். உடனே மன்னன் சபையை கூட்ட சொல்கிறார். சபைக்கு முன்னால் நடக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சபைக்கு முன்னால் நடக்கட்டும் சொல்லிட்டு சபையை கூட்டுங்கள்ங்கிறார். ராஜசபை கூட்டப்படுகிறது. மன்னன் உடனே ஆணை பிறப்பிக்கிறார். சரி, இங்கு ஒரு தீ ஏற்றப்படட்டும் அப்படிங்கிறார். உடனே மன்னனோட ஆணைக்கு ஏற்ப அங்கே ஒரு தீ மூட்டப்படுகிறது. சுவாமிகள், திருஞான சம்பந்த சுவாமிகள் முதலில் தன்னுடைய ஓலை கட்டிலிருந்து பதிகங்கள் பாடி அதை ஓலைகளில் எழுதி கட்டப்பட்ட ஒரு ஓலை கட்டு, அதிலிருந்து ஒரு ஓலையை எடுக்கிறார். எடுத்தாக்க அது திருநள்ளாறு ஸ்தலத்தில் திருநள்ளாறு சுவாமிகள் மேலே பாடப்பட்ட பதிகம். அது அந்த ஓலை வெளியில் வருகிறது. அதை கையில் எடுக்கிறார். அதை பார்த்த உடனே சுவாமிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். திருநள்ளாறு சுவாமிகளை மனதில் வணங்குகிறார். வணங்கி அந்த ஓலையை அந்த தீயில் இடுகிறார். என்ன ஆச்சரியம், அந்த தீ அந்த ஓலையை ஒன்றுமே செய்யவில்லை. பச்சை பசுமையாக அப்படியே இருக்கிறது. எதுவுமே ஆகவில்லை. அந்த ஓலை தீயில் கருகாமல் பச்சை பசையில் என்று இருக்கிறது. உடனே மன்னர் சமண முனிவர்களை பார்த்து, நீங்கள் உங்களுடைய கோட்பாடுகளை எழுதி அந்த தீயில் இடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க சமயத்தோட உண்மை தன்மையை எழுதி அந்த ஓலையை அதே மாதிரி தீயில போடுறாங்க. தீயில் போட்ட உடனே அந்த ஓலை கருகி விடுகிறது. கருகி சாம்பலாகி விடுகிறது. இதை பார்த்த உடனே
மன்னருக்கும் ஆச்சரியம், அங்கே கூடியிருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். கிட்டத்தட்ட ஒரு நாழிகை ஆன பிறகும் திருஞான சம்பந்த சுவாமிகள் போட்ட அந்த ஓலை கருகாமல் பச்சை பசேல் என்று இருக்கிறது. அவர் தன் கையாலேயே அந்த ஓலையை எடுத்து திரும்பவும் அந்த ஓலை சுவடிகளுக்கு உள்ள கட்டில் அதை சேர்த்து கட்டிக்கொள்கிறார். இதை பார்த்த உடனே அங்கே இருந்தவளுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். மன்னனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. முனிவர்களே, எங்கே உங்கள் ஓலையை எடுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறார். அவங்க உடனே போய் பார்க்குறாங்க, அது எடுக்க முடியல அவங்களால. உடனே மன்னன் சில பேரை கூப்பிட்டு இந்த தீ அணைக்கப்படட்டும் அப்படிங்கிறார். அந்த தீ அணைச்ச உடனே சமண முனிவர்களை இப்பொழுது தேடுங்கள், இப்பொழுது உங்கள் ஓலை இருந்தால் எடுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு ஒரே ஓலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் கருகி சாம்பலாகி போச்சு. அந்த சாம்பலை தான் கையில் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்த உடனே அந்த முனிவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ மன்னர் சொல்கிறார், உங்களுடைய இந்த வாதத்திலும் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள், உங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்க உடனே இல்லை, முடியாது, இன்னொரு வாது செய்வோம், புனல்வாதம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன புனல்வாதம் அப்படின்னு கேட்டாக்க, இதே போல் தங்கள் சமய கருத்துக்களை எழுதி அந்த ஓலையை ஓடும் ஆற்றில் விட வேண்டும். எந்த ஓலை ஆற்றோடு போகிறதோ அந்த வாதம் தோற்றது. எந்த ஓலை ஆற்றின் வெள்ளத்தை எதிர்த்து நிற்கிறதோ அந்த சமய கோட்பாடு ஜெயித்தது. அப்படியாக ஒரு புனல்வாதம் செய்து பார்த்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அமைச்சர் குலச்சிறையார் குறுக்கிடுகிறார். இது என்ன இது? ஏற்கனவே 2 முறை நீங்கள் தோல்வியை சந்தித்து விட்டீர்கள். மன்னனின் வெப்புநோயையும் உங்களால் தீர்க்க முடியவில்லை, அனல்வாதத்திலும் நீங்கள் தோல்வியுற்றீர்கள். திரும்பவும் எதுக்கு இப்படி ஆரம்பிக்கிறீங்க? சரி, அப்படி ஒரு வாதம் நீங்கள் செய்ய ஆசைப்பட்டீர்களானால் இந்த வாதத்திலும் தோற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிட்டு தான் இந்த புனல்வாதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் அமைச்சர், அவருக்கு இது மாதிரி இந்த வாதம் இழுத்துட்டே போகிறதுல கொஞ்சம் இஷ்டம் இல்லை. அதான் 2 தடவை பார்த்தாச்சு, 2 தடவைமா அவங்க சமய கோட்பாடுகள் நிற்கவில்லை. அந்த ஞானபாலகர் சொல்லும் வாக்குகள் தான் உண்மையானவை என்று தெரிகிறது. நீங்கள் திரும்பவும் ஒரு வாதம் என்கிறீர்கள். சரி, இந்த வாதத்தில் தோற்றவர்களின் கதி என்ன, அதை முடிவு பண்ணிட்டு அப்புறமா அடுத்த வாதத்துக்கு போகலாம் அப்படிங்கிறார். உடனே சமண முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க, சரி, இந்த வாதத்திலும் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று சொன்னால், அல்லது யார் தோற்றாலும் சரி, அவர்களை மன்னன் கழுவில் ஏற்றட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மன்னன், எதற்கு இப்படி ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீர்கள்? ஏற்கனவே நீங்கள் 2 தடவை தோற்று போயாச்சு, எதுக்கு இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீர்கள்? உங்கள் கோபத்தின் காரணமாக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு கடுமையான முடிவை எடுத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்குறார். புரிகிறது. இந்த வாதத்திலும் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று சொன்னால் மன்னன் எங்களை கழுவில் ஏற்றட்டும் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு கடுமையான நிபந்தனையுடன் அடுத்த வாதத்திற்கு சமண முனிவர்கள் தயாராகிறார்கள். திருஞான சம்பந்தர் மலர்ந்த முகத்துடன் அந்த வாதத்திற்கும் ஒப்புக்கொள்கிறார். பிறகு என்ன நடந்தது பார்க்கலாம்.